வான்மண்டல கட்டுப்பாடு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன். சென்னையில் எந்தெந்த வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்து பயணிகளுக்கு ப்ரீ இன்டிமேஷன் என்பது முன்னறிவிப்பு ஏதேனும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது? அது குறித்தான முழு விவரம். வணக்கம். காஷ்மீரின் பஹல்காம் நடந்த தாக்குதலில் எதிரொலியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் 9 முகாம்கள் தகர்க்கப்பட்டது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்திய வான் மண்டலங்களில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி விமான சேவைகளை ஒழுங்குபடுத்தி இந்திய அரசு உத்தரவிட்டு உள்ளது. இந்த நிலையில் இந்த வான் மண்டல கட்டுப்பாட்டு காரணமாக சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்தில் இருந்து காசியாபாத் அருகே உள்ள ஹிண்டன் நகருக்கு செல்லும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் காலை 8 மணிக்கு மும்பைக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம், காலை 9:35 மணிக்கு மும்பை செல்லும் ஏர் இந்தியா விமானம், காலை 11:10க்கு ஹரியானா மாநிலம் அருகே உள்ள சண்டிகர் செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், பிற்பகல் 2 மணிக்கு சிவமுகா செல்லும் ஸ்பைஸ்ஜெட் விமானம் ஆகிய 5 புறப்பாடு விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னைக்கு வரும் விமானங்களான காலை 8:55 மணிக்கு மும்பையில் இருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா விமானம், காலை 10:25 மணிக்கு ஹரியானா மாநிலம் சண்டிகரில் இருந்து சென்னை வரும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம், 11:40க்கு மும்பையில் இருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா விமானம், 1:10க்கு சிவமுகாவில் இருந்து ஸ்பைஸ்ஜெட் விமானம், மாலை 6:10 மணிக்கு காசியாபாத் அருகே உள்ள ஹிண்டன் நகரில் இருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஆகிய 5 வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை விமான நிலையத்தில் 10 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த விமானங்கள் தவிர மற்ற விமானங்களின் பயணம் செய்யும் பயணிகளும் தங்கள் பயணிக்க இருக்கும் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய விமானங்கள் புறப்பாடு மற்றும் வருகை நேரங்கள் தெரிந்து கொண்டு தங்களுடைய பயண திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்படியும் இந்திய அரசிடம் இருந்து மறு உத்தரவு வரும் வரை பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இந்த நிலை நீடிக்கும் என்று சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.